என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கண்ணன் தூது புறப்பட்டான் அஸ்தினாபுரத்து. எப்படிறான்னா, ஒரு தேர்ல ஏறி புறப்படுறான். அருமையான இடம் மகாபாரத்தில். அப்படி அவன் தேர் ஏறி கண்ணபெருமான் புறப்பட்டு போகிற போது அஸ்தினாபுரத்து மக்கள்லாம் அவனை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஊர் எல்லையில் தேரை நிறுத்திவிட்டு கண்ணன் இறங்கி அந்த ஊருக்குள்ளே போகிறான். அப்போது வரிசையாக ஒவ்வொரு வீடாக தெரியுது. இது யாருடைய வீடு, இது யாருடைய வீடு, இது யாருடைய வீடுன்னு கேட்குறான். இது துரோணர் சொல்கிறார். துரோணர், என்னுடைய வீடு கிருஷ்ணா, நீ என் வீட்டில் வந்து தங்கலாமே. வருகிறேன் வருகிறேன். பீஷ்மர் வந்தார். என்னுடைய வீடு கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா, வந்து தங்கலாம். வருகிறேன் பீஷ்மரே, உங்கள் வீட்டுக்கு வராமல் யார் வீட்டுக்கு வரப்போகிறேன். கிருபாச்சாரியார் வந்து சொன்னார், கிருஷ்ணா அது என்னுடைய வீடு, பதவிக்கு வந்த பிறகு கட்டிய வீடு. உன் பாதம் பட்டால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், வா. வருகிறேன் வருகிறேன், உன் வீட்டுக்கு வராமல் யார் வீட்டுக்கு வரப்போகிறேன். சொல்லிக்கிட்டே போறான் ஒழிய யார் வீட்டுக்கு நுழையவே இல்லையா கிருஷ்ணன். அப்போ ஒரு ஓலை குடிசை மாதிரி தெரியுது. இது யாருடைய வீடு அப்படின்னா, வித்திரர் வெளியில வந்து சொல்றார், கிருஷ்ணா அது உன்னுடைய வீடுன்னாராம். ஓ, அஸ்தினாபுரத்தில் எனக்கென்று அரையடி மண்கூட இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எனக்கென்று ஒரு வீடு இருக்கிற போது நான் பீஷ்மர் வீட்டிலோ துரோணர் வீட்டிலோ தங்கினால் மரியாதை இல்லை அல்லவா, நான் என் வீட்டுக்கு போகிறேன் என்று வித்திரருடைய வீட்டுக்கு போயிட்டானாம். என்ன அர்த்தம்? என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவா எல்லாம் உன்னுடையது என்ற எண்ணம் உடையவருக்குத்தான் கடவுள் அனுகிரகம் பண்றான். அந்த எனது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, எல்லாம் இறைவனுடையது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் வித்துறதுக்கு இருந்தது. நேராக உள்ள போயிட்டான். ஒரு 4 சுவரு, மேலே ஒரு கூரை, நடுவில் ஒரு தரை. அதில் கிருஷ்ணன் வந்து அப்படி உட்கார்ந்த உடனே வித்துறதுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அவர் சொல்றார், முன்னமே துயர்ந்தருளிய முது பயோததியோ பன்னகாரிவ பாயலோ பச்சையாலிலையோ சொன்ன 4 வகை சுருதியோ கருதி நீ எய்தற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறு குடில் என்றான். கிருஷ்ணா, இந்த 4 சுவர்கள் 4 வேதங்களா? இந்த கூரை என்ன ஆலிலையா? இது என்ன பச்சை ஆலிலையா? பார்க்கடலா? கண்ணா, உன் பாதங்கள் படுவதற்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். இந்த வீடுன்னா என் வீடுன்னு சொல்லல். அப்பதான் கிருஷ்ணன் விதுருடைய வீட்டில் போஜனம் உண்டான்னு ஒரு வரலாறு. என்னடா போஜனம் உண்டான்னா, விருந்து கிடையாது, சாப்பாடு கிடையாது, 6 வகை கறி காயெல்லாம் கிடையாது. பின்ன என்னன்னா, விதுரன் 7, ஆனால் பக்தினாலே பகவானுக்கு ஊட்டினானா. இது வந்து ரொம்ப சுவையான சம்பவம். இந்த விதுரன் வீட்டில் என்ன, இவன் வந்துட்ட உடனே எல்லாரும் வந்துட்டார்கள். அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும். கண்ணன் பார்த்தான், விதுரர் 7, அவர் சாப்பாடு போட முடியாதுன்னு மாயையால் இலையை வரவழைச்சு, இலையில உணவு வரவழைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான். வந்திருந்தவெல்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு எல்லாம் சாயங்காலம் காஃபி டிஃபனுக்கு வரவுன்ட்டு போயிட்டான். விதுரன் வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துருக்கிறான். நேராக அங்கேருந்து கிருஷ்ணன் வந்து விதுரர் கையை பிடிச்சி கேட்டானா, விதுரா பசிக்கிறது, சாப்பிட என்ன இருக்கிறதுன்னா. கிருஷ்ணா, என்னமோ இலையெல்லாம் வந்தது, இலையிலெல்லாம் ஃபுல்லாக சாப்பாடு வந்தது, எல்லாரும் சாப்பிட்டானேன்னா. அதெல்லாம் அவன்லாம் அதுக்காகவே வந்தான், சாப்பாடெல்லாம் அதுக்காகவே வந்தது, அவன் சாப்பிட்டான், புறப்பட்டு போயிட்டான். இங்கே என்ன இருக்குது சொல்லுன்னு. வித்துரன் 7 அவன் சொன்னால், இங்கே என்ன இருக்குது? பயத்தங்கஞ்சி இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, சாப்பிட்றியா? பயத்தங்கஞ்சி வாழைப்பழம். சரி, ரொம்ப நல்லது, கொண்டா பயத்தங்கஞ்சியை கொண்டான். பயத்தங்கஞ்சியை தகரக்கோளில் கொண்டாடான் வித்துரன். ஒரு இலை போட்டான். இலை போட்டுட்டு சொல்கிறான், இதை கிருஷ்ணா ஊற்றுனா எந்த பக்கம் ஓடும்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு. இலையை பிடிச்சிக்கோன்னு கிருஷ்ணன் சொன்ன பதில் தான் அதை விட டாப். எல்லாம் தெரிஞ்ச எனக்கே அது எந்த பக்கம் போகும்னு தெரியல, நீ ஊற்று, ஓடுற பக்கம் பிடிச்சிக்கிற. இப்படி ஓடணுன்னு இப்படி இலையை எடுத்தான், இப்படி ஓடணுன்னு இப்படி எடுத்தான், இப்படி ஒன்று பார்த்தான். இது 2 கை வச்சு சமாளிக்கிற விஷயம் இல்லைன்னு 8 கையை வரவழைச்சு இலையை தொன்ன மாதிரி எடுத்து சருன்னு உறிஞ்சிட்டான்னு. உறிஞ்சிட்டு சொன்னானா, விதுரா, நான் கம்சனை போன்ற எதிரிகளை எல்லாம் 2 கைகளால் சமாளித்து விட்டேன். உன்னை போன்ற பக்தர்களை சமாளிக்க என்னுடைய 8 கை அல்ல 10 கையும் பத்துவதில்லை. ஆமா, வாழைப்பழம் கொடுக்காம என்ன ஏமாத்துற? கிருஷ்ணா, நான் தரேன், உனக்கு தராமையா? எல்லாம் உன்னுடைய தானே கிருஷ்ணா அப்படின்னு வந்து நான் ஊட்டி விடட்டுமா? ரொம்ப நாள் ஆசை கிருஷ்ணனுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு ஆசை வித்துனுக்கு. அதுக்காக இங்கேருந்து வந்து வாழைப்பழத்தை நான் உரிச்சு ஊட்டி விடுறேன்னு இப்படி வாழைப்பழத்தை உரிச்சு என்ன பண்ணினா, நான் தோலை பகவானுக்கு கொடுத்துட்டு பழத்தை தொட்டி முத்தத்தில் போட்டேன். ரொம்ப அன்பு முத்துனா என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பல தப்பு பண்ணுவேன். கோயம்புத்தூரில் நான் இருந்தபோது ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். அவர் வந்து மில் ஒர்க்கர், அவர் வீட்டுக்கு வரணுன்ட்டு இருந்தார். நான் வரேன், எப்போ சந்தர்ப்பம் வரும்போது வரேன்னு. திடீர்னு ஒரு நாள் அந்த வழியாக காரில் போகிற போது டப்புன்னு ஞாபகம் வந்து உள்ளே போயிட்டேன் ஒரு வீட்டுக்கு. அவர் எதிர்பார்க்கல என்ன அந்த நேரத்தில். வாங்க 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 வாங்கன்னார். அப்புறம் உட்காருங்கன்னார். அவர் வீட்டில் ஒரே ஒரு சேர், நான் உட்கார போனேன். உட்காராதீங்க. அது துரு பிடிச்சிருக்கு, உட்காந்த வேஸ்டிலாம் ஒட்டிங்க, உட்காராதீங்க. பரவாயில்லைங்க, உங்கள் கட்டிலே கட்டில் உட்காருங்க. நீங்கள் கட்டில் உட்காரக்கூடாது, இருங்க, நான் சேர் பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு.
சரி பக்கத்து வீட்டில் போய் நல்ல சேர் வாங்கிட்டு வந்தோடனே என்ன உட்காருங்க என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு பக்கத்து வீட்டு சேரில் உட்காரதா எங்கள் வீட்டு சேரில் உட்காருங்க. நான் சொன்னேன் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்களேன் அப்படின்னு. இல்லை துருவானாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டு சேர்லேயே உட்காருங்க. எங்கிட்ட அதை சொன்னாரே ஒழிய நான் உட்கார்ற போது அவருக்கு மூடு மாறி போச்சு. உட்கார்ற போது எடுத்துட்டார் சேர். நான் தொபீர்னு உழுந்து அப்புறம் தரையிலே உட்காந்தேன். இதுதான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப நிம்மதியான இடம் அப்படி. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், நான் ஆஃப்டர் ஆல் சாதாரணமான ஒரு ஆள். ஆனால் என் மேலே அன்பு வச்சிருக்கிற ஒரு மில் ஒர்க்கருக்கு நான் வந்ததே இவ்வளோ பெருசாக தெரியும்னா, விதுரனுக்கு அண்ட சராசரங்கள் நாயகனாகிய கண்ணன் வந்தா கையும் ஓடாது காலும் ஓடாது. இது உண்மைதானே? அதுக்காக சொல். என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பழத்தை உரித்து தோலா கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு பழத்தை தூக்கி தொட்டி முத்தத்தில் போட்டான். கிருஷ்ணனும் தோலெல்லாம் தின்னானா. ஏன்? அவனுக்கு ரொம்ப நாளாக அவன் வளர்த்த கண்ணுக்குட்டியெல்லாம் தோல் திங்கிற போது இது நல்லா இருக்கும் போல் இருக்குது, நாமளா சாப்பிட்டா மரியாதை இல்லை, அதுக்குன்னு ஒரு நாள் வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இதெல்லாம் எங்கே இருக்குன்னு. இது வில்லி பாரதத்தில் இல்லை, வியாச பாரதத்தில் இல்லை, பஜன சம்பிரதாயத்தில் சொல்லப்படுவது. ஆழ்வார்கள் பாடலுக்கு உரை வியாக்கியானம் பண்ண ஞானிகள் சொன்னார்கள் என்னன்னா, தூது மொழிந்து நடந்து வந்தவன் சம்யக் சகுன சகுன போஜனம் அப்படின்னு. சகுன போஜனம்னா என்னன்னா, விதுரனுடைய வீட்டில் பகவான் குணங்களை போஜனமாக உண்டான். அந்த விதுரனுடைய உத்தமமான குணநலன்களை பகவான் போஜனமாக உண்டான் அப்படின்னு விதுரனுடைய வீட்டில் கொடுத்த விருந்தை ரொம்ப சிறப்பாக ஸ்லாகித்து சொல்கிறது சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய வழக்கம். இத்தனைக்கும் ஒன்றும் பெரிய விருந்து கொடுத்துடலே, அவனுடைய அந்த அன்பை பகவான் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அந்த விதுரனோடு பேசி கொண்டிருக்கிறான் இரவு நேரத்தில். விதுரா நீ எப்படி இருக்கிற? ஏன்னா அன்புக்கு அவன் ரொம்ப அடிமை இல்லையா. அப்போ விதுரன் கிருஷ்ணனை கேட்டான், நீ என்ன விஷயமா வந்திருக்கிற கிருஷ்ணா? இது வில்லி பாரதம். இப்போ நான் நான் வரைக்கும் சொன்னது வியாச பாரதம், இப்போ சொல்கிறது வில்லி பாரதம். கண்ணா எதுக்காக வந்திருக்கிறே அப்படின்னா, நாடு கேட்கணும் இல்லையா, நாடு இவங்கிட்ட மாட்டியிருக்கு, அதை கேட்கறதான் வந்தேன். அப்போ விதுரன் சொல்கிறான் பாருங்க ஒரு அருமையான பதில். எந்த க்ஷத்திரியனாவது பிடிச்ச நாட்டை கொடுப்பானே? ஏன்னா ஆசை இல்லைன்னா தாசிக்கு நஷ்டம். வார்த்தை பாருங்க, ஆசை இல்லைன்னா தாசிக்கு நஷ்டம். ஆசை இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ தான் தாசி முன்னேற முடியும். அதே மாதிரி ராஜாவும் தாசியும் ஒன்று, அவன் பிடிச்ச இடத்த விடுறதுக்கு மனசு வராது. ஆசை இருந்தால் பிராமணனுக்கு நஷ்டம், ஆசை இல்லை என்றால் தாசிக்கு நஷ்டம். துரிதராஷ்டிரன் துரியோதனன் யாரு? ராஜா இல்லையா? அவன் எப்படி ராஜ்யத்தை விட்டு கொடுப்பான்? பிடிச்ச நாட்டை விட்டு கொடுக்காம என்ன பைத்தியமான? அப்படி இல்லை, எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டான், நல்லா தெரியும். நாளைக்கு ஊரில் பெரிய மனுஷனாக இருந்து இந்த ஆள் ஒரு வார்த்தை சொல்லலேன்னு என்னை சொல்லக்கூடாது இல்லையா, அதான் என் வேலையை முடிச்சுடலாம் தான் வந்தேன்னா. சரி கிருஷ்ணா, அது உன்னுடைய இஷ்டம்னா. மறுநாள் தர்பாரில் துரியோதனன் உட்கார்ந்துருக்கிறான். அப்படி துரியோதனன் உட்கார்ந்துருக்கிற போது எல்லா ராஜாக்களும் வரிசையாக உட்கார்ந்துருக்கிறாங்க. கண்ணன் உள்ளே வர போகிறான். அப்போ தான் உள்ளே உடனே சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களையும் இப்படியே ஒரு பார்வை பார்த்தான். காவல் மன்னவர் முகங்கள் தோறும் இரு கண் பரப்பி அமர் கருதுவோர் ஏவலின் கண் வரும் இடையனாம். என்ன கொடுமையான வார்த்தை பாருங்க. ஜாதி பேர் சொல்லி சொல்கிறான், இடையர் குலம் அப்படின்ற அர்த்தத்தில். ஆனால் இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்குது. கிருஷ்ணன் யாரு அப்படின்னா இடையில இருக்கிறவன். எப்படி இடையில இருக்கிறவன்? பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிறதுல இடையில் இருப்பதால் அவர் இடையர் தானே. ஒன்று கடவுளாக இருக்கணும், இல்லாட்டி மனுஷனாக இருக்கணும். ரெண்டுக்கும் இடையில அவதாரம்னு சிக்கிக்கிட்டு இருக்கிறதால இடையர் தானே. ஒன்று துரியோதனம் பக்கம் இருக்கணும், இல்லாட்டி அர்ஜுனன் பக்கம் இருக்கணும். ரெண்டு பேருக்கு நடுவில் தூதுன்னு இடையில சிக்கிக்கிட்டு இருக்கிறதால அவர் இடையர் தானே. அதனால் துரியோதனன் தெரிஞ்சு சொன்னானோ தெரியாமல் சொன்னானோ, அந்த இடையர் இன்றைக்கு நம்ம தேடி வருகிறார். வரட்டும் யாராவது அவனை எந்திரிச்சு வரவேற்புன்னு கொடுத்தீங்க, அந்த ஊரை தீ வச்சு கொளுத்திடுவேன். எந்த ராஜாவாவது எந்திரிச்சு வரவேற்றீங்கன்னா ஊரை தீ வச்சு கொளுத்துவேன், ஜாக்கிரதை. உத்தரவு போட்டான் துரியோதன். அப்படி உத்தரவு போடுகிற போது கண்ணன் கோடி சூரிய பிரகாசமாக தலையில் மயில் பீலி அசைய, கழுத்தில் அந்த துளபம் மாலை அப்படியே திருத்துழாய் மாலை அசைய, அந்த வசீகரமான புன்னகையோடு அந்த பல்லில் ஒளி வீசி அப்படி சிரித்து கொண்டு புல்லாங்குள்ள அசைத்து கொண்டு கண்ணன் உள்ள நுழைஞ்சான். இவன் ஜீவோவை ஒரு பயம் மதிக்கல. அத்தனை பயில எந்திரிச்சு கும்பிடுறான். கண்ணா, கோவிந்தா, மாதவா, ரிஷிகேஷா அப்படின்னு வரிசை எல்லாம் அவன் ஒரு நாமத்தை சொல்லி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு கிளை கதை, துரியோதனே எழுஞ்சிவிட்டானா தன்னை அறியாம. அப்புறம் உடனே மறுபடியும் உட்காந்து கால் மேலே கால் போட்டானா. கால் மேலே கால் போட்டது கர்வம் இல்லையா, மறுபடியும் எந்திரிச்சிடக்கூடாதேங்கிறதுக்காக காலுக்கு வெயிட்டு கொடுத்தானு. வில்லி பாரதத்தில் எப்படி வருதுன்னா, அவன் உள்ள நுழையிற போது ஒவ்வொருத்தன் எப்படி எப்படி இருந்தான்னு ஒரு கான்செப்ட் பாருங்க.
சகுனி அவன் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு இருந்தான். சகுனி உளம் கழந்துன்னு அப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான் சகுனி. துச்சாசனுக்கு கிருஷ்ணன் வந்ததே தெரியாது. ஏன்னா அவன் ஃபுல் தண்ணியில் இருக்கான். வந்ததே அவனுக்கு தெரியாது. இவன் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்படி ஒரு மாதிரி கிறக்கத்தில் கிடக்கிறான் அந்த பையன். யார்? துச்சாசனன். துரியோதன அகங்காரத்தோடு அப்படி எரிச்சல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கர்ணன் எப்படிடா இருந்தான் அப்படின்னா, கர்ணன் தலை கவிழ்ந்து இருந்தார். வில்லிபுத்திர ஆழ்வார் எழுதுறாரு, கர்ணன் மட்டும் இப்படி தலையை தொகை போட்டு உட்காந்துருந்தான். அதை பார்த்த உடனே துரியோதன் நினச்சானா, டே கர்ணா, நீ எவ்வளவு நல்ல நண்பன் தெரியுமா, நான் கூட அவன் பார்த்து எரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ தலையை தொங்க போட்டிருக்கிற, என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் மூஞ்சிலேயே முழிக்கப்படாது அப்படின்னு, அந்த கிருஷ்ணன் முகத்தில் கூட முழிக்கக்கூடாதுன்னு தலையை திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்கிற, வாழ்க அப்படின்னு நானும். ஆனால் அதே நேரத்தில் கண்ணன் இந்த புல்லாங்குழலை அடிச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக கர்ணனை இப்படி பார்த்துட்டு கர்ணனை நினச்சிக்கிட்டாரான். ஹே கர்ணா, நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தாண்டா தெரியும், உனக்கு என்னை எந்திரிச்சு கும்பிடணும்னு ஆசை, ஆனால் எந்திரிச்சு கும்பிட்டா உங்கள் தலைவருக்கு பிடிக்காது, அதனால் நீ என்ன பண்ணுற, தலையை ஏன் தொங்க போட்டுக்க தெரியுமா, கிருஷ்ணா இதையே வணக்கமாக ஏற்றுக்கொள் என்று நீ என்னை வணங்குவது எனக்கு மட்டும் புரியும். நானும் ஏன்னா கர்ணனுடைய நிலைமையும் அப்படித்தான். அவன் நல்லவன்னு முடிவு பண்ண முடியாது, கெட்டவன்னு முடிவு பண்ண முடியாது, நல்லவனா வாழ நினைக்கிறான், சமூகம் அவனை வாழ விடலை. ஏன் உங்களுக்கு தெரியும், அவன் வளர நினைச்ச காலத்தில் வளர முடியல, தாயார் தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் பெட்டியில் அனாதையாக தெரிஞ்சு வித்தை கற்றுக்க போகிற போதெல்லாம் அவமானப்படுறான். உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், அவமானத்தின் உச்சிக்கு போனான் கர்ணன். ஆனால் இந்த அவமானத்துக்கு அப்புறமும் அவன் மனசில் தர்ம எண்ணம் இருக்கு. ஏன் தெரியுமா, அவன் சூரியனுடைய புத்திரன், சூரியன் வழியாக தோன்றியவன், அற ஆழின்னு பேர் சூரியனுக்கு. அவனுக்கு எப்படி தர்மம் என்னன்னு தெரியாமல் இருக்க முடியும், தெரியும். ஆனால் அதை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் அவன் சிக்கிக்கிட்டான். அதனால தான் நான் ஒரு தியரி சொல்கிறது, சில பேர் தர்மத்தை பின்பற்றலை அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்குற யோகியதை சமுதாயத்துக்கு இருக்கணும். சமுதாயமே குப்பத்தொட்டில் தூக்கி எரிஞ்சிட்டா அப்புறம் அவனை கேள்வி கேட்குற உரிமை எப்படி சமுதாயத்துக்கு இருக்கும்? இப்போ இன்னைக்கு சில பேர் கடத்தலில் போய் சேர்ந்துடுறான், தேச விரோதமாக இருக்கிற தீவிரவாதிகள் பக்கத்தில் போய் சில இளைஞர்கள் சேர்ந்துடுறான். அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது, பொருளாதார குற்றங்கள் செய்யக்கூடிய கோஷ்டி, பொருளாதார குற்றங்கள் பண்ணுகிற கோஷ்டிக்கு கையாளாக இந்தியன் யூத் இளைஞர்கள் போய் சிக்கிக்கிறான். நாம் வருத்தப்படணும், அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவனை கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நியாயமான காரணம் இருக்கும். ஏன்னா அவன் நல்லா படிச்சிருப்பான், இந்த நாட்டில் வேலை கிடைக்காது. அவன் படிச்சுட்டு அவனை விட திறமை குறைஞ்ச ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிருக்கும், வசதி கிடைச்சிருக்கும், அவன் ஜாதியாலேயே அவனுக்கு கிடைக்காம போயிருக்கும். நீங்கள் இந்த சமூக அமைப்பு இருக்கே அவ்வளவு மோசமான ஒரு அமைப்பு. அறிவு திறமை எல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல காரண காரியங்கள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சமூக அமைப்பில். அப்போ என்ன ஆகும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சமுதாயம் அவனை அங்கீகரிக்காது. ஏன், உன் ஜாதி என்ன, இந்த ஜாதிக்காரங்களாம் தலைமையில் வச்சுக்குவோம், அந்த ஜாதிக்காரங்கன்னா கீழே போட்டு மிதிப்போம் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்கள் நீங்கள்? அவனுடைய இயல்புக்கு அவன் வாழ வேண்டாமா? நான் தான் சொல்கிறது, அங்கீகாரத்தை சமுதாயம் தரல அப்படின்னா எவனாக இருந்தாலும் வாழ்க்கையில் வீணாக தான் போவான். இப்போ நான் எங்கே வர, கர்ணனை அங்கீகாரம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவன் வில் வித்தையெல்லாம் வல்லவனாக வந்தா. துரோணர் அங்கீகாரம் பண்ணாரா? முதல்ல இந்த இளைஞர்கள்லாம் ஒன்றா இருக்கிற சபை, அதில் அர்ஜுன் அவன் வித்தையெல்லாம் காட்டினான், ஒரு மண்டபம் கட்டின போது வித்தையெல்லாம் காட்டினான். அப்போ எங்கேயோ அனாதையாக இருந்த கர்ணன், தேரோட்டி மகனாக இருந்தவன் கூட்டத்தை பிளந்துக்கிட்டு எனக்கு இங்கே இடம் உண்டா, நான் என் வித்தையை காட்டலாமான்னு. அவன் யாருன்னு தெரியாமல் துரோணர் சொன்னார், சரி சரி உன் வித்தையை காட்டு அப்படின்னு. அவன் அர்ஜுனை என்னென்ன பண்ணினானோ எல்லாம் செஞ்சு முடித்த உடனே, ஏப்பா நீ யாருப்பா, நல்ல இவ்வளோ வித்தை பண்ணுறியே, நாளிலேருந்து நீ என்கிட்ட படிக்கவான்னு சொன்னா தானே துரோணர் சரியான வாத்தியார். அவர் கேட்குறாரு, இவன் யார் அப்படின்னாரு. அவன் அப்பா அம்மா பேர் தெரியாத அனாதை பையன். அப்புறம் அவன் ஏன் இதெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னார். அது பெருசு இல்லை. கர்ணன் ஒரு வார்த்தை சொன்னான் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா என்னமோ உன்னை பெரிய திறமைசாலின்னு நினச்சியே, இப்போ பார் உன்னை விட நான் திறமைசாலி, எங்கிட்ட சண்டைக்கு வரியான்னா. அப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், சண்டைக்கெல்லாம் கூப்பிடக்கூடாதுப்பா, நீயும் வித்தையை கற்றுக்கோ, முன்னுக்கு வான்னு சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு துரோணர் ஒரு கேள்வி கேட்டார், டே உங்கள் அப்பா பேர் என்ன? ஏன்னா அது விஷமான வார்த்தை, இதை கேட்டால் அவமானத்தில் அப்படியே தலையை தொங்க போடுவான்னு தெரியும். அப்பா பேர் தெரியாது, உனக்கு என்னடா இங்கே பெரிய வில் வித்தை வேண்டியிருக்கு, வில் வித்தை இன்னும் அனாதையாக இருக்கிற உனக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் பாருங்க.
கர்ணன் அப்படியே அவமானத்தில் தலை தொங்க போட்டு, ஐயோ இது என்ன பெரிய துக்கம்னு தலையை தொங்க போட்டான். அப்போ பக்கத்தில் இருந்த துரியோதனம் பார்த்தான், நம்ம எதிரி அர்ஜுனு அவனை அவமானப்படுத்துகிற வில் வித்தையில் ஒரு பய வந்தா, நம்ம வாத்தியார் அவனை எவ்வளோ அவமானப்படுத்துறாரு. டக்குன்னு துரியோதனை முடிச்சிட்டான். அர்ஜுனனுக்கு எதிரி இந்த கர்ணன், அப்போ இவனோட நம்ம கூட்டணி வச்சாதான் நம்ம கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம். கூட்டணிக்கு லட்சணமே என்னன்னா கொள்கையெல்லாம் கிடையாது. எதிரிக்கு எதிரின்னா நாம சேர்ந்துட வேண்டியதுதான். முடிச்சுக்குவோம் இப்போதைக்கு எதிரிக்கு எதிரி, அப்போ நம்ம சேர்ந்துட வேண்டியது தானே. முடிவு பண்ணா கர்ணனை. நேராக கர்ணன் தோள் மேலே கை வச்சான் துரியோதன். கர்ணா, குருநாதர் இப்படி சொல்லிட்டார்னு வருத்தப்படுறியா? கவலையே படாதே. திரும்பி துரோணர் ஒரு பார்வை பார்த்தான். ஆச்சாரியரே, அந்த கர்ணனை என்ன சொன்னீர்? தாய் தகப்பன் பெயர் தெரியாத அனாதை என்று தானே சொன்னீர். இனி அப்படி சொல்ல முடியாது. ஏன்? என் நாட்டில் என் ஆட்சிக்கு உட்பட்ட அங்க தேசத்துக்கு அந்த கர்ணனை அரசனாக ஆக்குகிறேன். இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக், முன்ன நடந்த கதை. நான் அங்க தேசத்துக்கு அரசனாக ஆக்குகிறேன். அவனை என்னோட சிம்மாசனத்துலேயே இப்போ பக்கத்தில் உட்காத்தி வச்சுக்கிறேன். சேர் இல்லைன்னாலும் உட்காத்தி வச்சான். கங்கை தண்ணியை வாங்கினான், தலையில் கொட்டினா. இந்த நிமிஷத்துலேருந்து இவன் அங்க தேசத்துக்கு ராஜா அப்படின்ட்டு துரோணாச்சாரியாரை பார்த்து சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை. ஆச்சாரியரே, இதுவரை அவனை என்ன எண்ணத்தில் பேசினீர்கள்? தாய் தகப்பன் பெரியாத அனாதை என்று சொன்னீர்கள் அல்லவா? இனிமேல் அவன் யார் தெரியுமா? அரசன். அரசன். நீர் யார் தெரியுமா? யாச்சகம் வாங்குகிற பிராமணர். அவன் ஆட்சியில் இருக்கிற அரசன். இனி எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசும். அப்போ எப்படி இருக்கும் கர்ணனுக்கு? நாம் அவமானப்பட்ட போது நம்மளை உட்காத்தி வச்சு சிம்மாசனத்தில் வச்சு தள்ள தண்ணி கொட்டி எவன் அவமானப்படுத்தினானோ அவனை தலைக்குனியை வச்சுட்டான். யாரு? துரியோதனை. வாழ்நாள் முழுக்க இவனுக்கு விசுவாசமாக இருக்க வேணும்னு நினைச்சுட்டான் கர்ணன். இப்போதான் நான் கேட்குறேன், நல்லவன் கர்ணனை துரோணர் அங்கீகாரம் பண்ணி இருந்தால் நல்லவர்கள் பக்கம் இருப்பான். நல்லவன் கர்ணனை அவன் அங்கீகாரம் பண்ணாததாலே கெட்டவன் துரியோதனை அங்கீகாரம் பண்ணிட்டான், அவன் பின்னால போயிட்டான். இன்றைக்கும் இந்திய இளைஞர்கள் திறமையோடு வருகிறார்களே, அவர்களை இந்த சமூகம் அங்கீகரிக்க மறுப்பதால் அவர்கள் தீயவர்கள் பக்கம் போகிறார்கள். சார், அவன் ஸ்போர்ட்ஸில் கெட்டிக்காரனாக இருக்கான் சார். அவன் பாட்டில் கெட்டிக்காரனாக இருக்கிறான், ஓவியத்தில் கெட்டிக்காரனாக இருக்கிறான், பேச்சில் கெட்டிக்காரனாக இருக்கிறான், அப்புறம் கணக்கில் கெட்டிக்காரனாக இருக்கிறான், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி திறமையோடு வரான். அவனை சமூகம் அமுக்குது. எப்படின்னா, செலெக்ஷன் கமிட்டியில் வேற ஒரு ஜாதிக்காரன் உட்காந்துருக்கான், என் ஜாதிக்காரனுக்கு தான் அந்த இடமே ஒழிய இவனுக்கு கிடையாது அப்படிங்கிறான். போச்சு. நான் இன்னைக்கு கோயிலில் உட்காந்து சொல்கிறேன் என்னன்னா, என்றைக்கு இந்த தேசத்தில் இந்த ஜாதி வெறி அபிமானம் இருக்கே அது மாறி அறிவையும் திறமையும் சமமாக மதிக்கிற பழக்கம் வருமோ அன்றைக்கு தான் பொற்காலம் உண்மையில் வர முடியும். இவன் என் ஜாதிக்காரன், அதனால அவன் எவ்வளோ மட்டமாக இருந்தாலும் நான் அவனை தான் வேலைக்கு எடுப்பேன் அப்படின்னா நாட்டு குட்டிச்சோனா போக வேண்டியது தான். திறமை அறிவு எல்லாம் இருக்கிற ஒரு பயலை நீங்கள் புறக்கணித்து வெளியே தள்ளினீங்கன்னா அவன் எப்படி தேச விரோதியாக மாறாமல் வேற என்ன பண்ணுவான்? சமூகத்தில் அவ்வளோ திறமையை வச்சுட்டு சும்மா இருப்பான் அவன். கர்ணனை அப்படி பலி வாங்கி விட்டது அன்றைய சமூகம். கர்ணனை பலி வாங்கிருச்சு. அவருடைய விளைவு என்ன பாருங்க, எவ்வளோ கொடுமை பாருங்க. முழுக்க 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 இப்போ அப்படியே அவன் துரியோதன பக்கத்திலேயே இருக்கிறான். ஆனால் அவன் மனசு என்னன்னா நல்லதை நினைக்குது. ஏன்னா தர்மம்னா என்னன்னு அவனுக்கு தெரியும். அவன் சூரியனுடைய குமாரன், குந்தையின் வயிற்றில் பிறந்தவன், அவனுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் அவனால் நல்லதை சொல்ல முடியல, நியாயத்தை சொல்ல முடியல. ஏன்னா தீமை அவனை கொண்டாடிக்கிட்டு. இந்த இடத்துல அவ்வளவு வில்லிபுத்திர ஆழ்வார் வச்சார். கண்ணபெருமான் வர்றான். அப்போ கர்ணன் தலை தொங்க போட்டிருக்கிறான்னா அதை துரியோதனை நினைச்சான், அவன் மூஞ்சில முழிக்கப்படாதுன்னு தலையை தொங்க போட்டான். ஆனால் அதையே கண்ணன் சொன்னான், நீ நல்லவன்டா, என்னை கும்பிடணும்னு நினைக்கிற, ஓப்பனாக கும்பிட ஒன்றால் முடியலேங்கிறதுக்காக இப்படி என்னை கும்பிடுறியா, வாழ்க. இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் அவன் எப்படி போராடுறான் அப்படிங்கிறதுக்கு இடம் இது. இன்னும் நடந்து வருகிறார் கண்ணபெருமான். அப்படியே உள்ள வந்தார். வந்தவரை முதல்ல ஆசனம் கொடுத்து உட்காத்தி வைக்கணும். ஆனால் துரியோதனன் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி என்ன கேள்வி தெரியுங்களா? மோசமான கேள்வி கேட்டான். நேற்றே இந்த நகரத்துக்கு வந்து விட்ட நீ, நேற்றே என் அரண்மனைக்கு வராமல் இன்று என்ன முகத்தோடு வந்தாய் அப்படின்னா. இதான் வரவேற்பு? நேற்றுக்கே வந்துட்டு சரி இன்னைக்காவது வந்திருக்கிற வா அப்படின்னா பரவாயில்ல. நேற்றுக்கு வராதவன் இன்னைக்கு என்ன மூஞ்சியோட வந்திருக்கிற அப்படின்னா. இது சில பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க, நம்ம போக முடியாமல் போயிருக்கோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த ஊர் வழியாக போகிற போது கல்யாணம் தான் விசாரிச்சுட்டு வந்துடுவோமேனு நம்ம மெனக்கிட்ட அந்த வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடித்தா கதவை திறந்து வான்னு சொல்ல மாட்டான். கல்யாணத்துக்கு வரலையாம், இப்போ என்ன மூஞ்சியை வச்சுட்டு வந்து நிற்கிற? நாம் என்ன சூரபன்மனா அடிக்கடி மூஞ்சியை மாற்றிக்கிறதுக்கு? நாம் கூட இந்த மூஞ்சியை முடிஞ்சால் மாற்றிக்கலாம்னு தான் யோசிக்கிறோம், மாற்ற முடியாமல் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அவன் ஒரு கேள்வி கேட்குறான், என்னன்னா அப்போவே வரலையா, இப்போ என்ன மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்தியான் அப்படின்னா. இது வரவேற்பே இல்லை. நீங்கள் ஒருவேளை அவனை சங்கடப்படுத்தணும்னு நினச்சா படுத்தலாம். எப்படி தெரியுங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ண அதே கல்யாண ஸ்வீட்டை வச்சு அவனை சாப்பிட வச்சு ஓட ஓட விரட்டலாம். அது ஒரு நல்ல டெக்னிக். உட்காத்தி வச்சு அந்த ஸ்வீட்டை கொடுத்து அவன் ஏண்டா வந்தோம், நம்ம கல்யாணத்துக்கே வந்திருக்கலாம், வந்திருந்தா அன்னைக்கே கிடச்சிருக்கும், இவ்வளோ லேட்டாக வந்தாலும் அதையே வைக்கிறானேன்ற மாதிரி பண்ணலாம். அது இனிப்பாகவே மிரட்டுற முறை. அது வேணால் பரவாயில்லையே ஒழிய, ஏன் அன்னைக்கு வரல இன்றைக்கி ஏன் வந்தே அப்படின்னு கேட்டால் அது என்ன பண்பாட்டோடு சேர்த்து? இதெல்லாம் துரியோதனுடைய வழக்கம். அவன் கேட்குறான், நேற்றே வராமல் இன்று என்ன முகத்தோடு வந்தாய் அப்படின்னு. அப்போ சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணன் சொன்னான், என்ன துரியோதனா, என் வீடு உன் வீடுன்னு பிரித்து பேசுகிற, உன் வீடு என் வீடு தான்டான்னா. ஏன் இனிமேல் அப்படி தான் ஆக போகுது. என்னில் நின்னில் ஒரு பேதமில்லை, உன்னில் என்னில்னா. உன்னில் என்னில் ஒரு பேதமில்லை, உன்னில், உன்னில்னா நினைச்சான் தமிழில் ஒரு அர்த்தம். உன்னில்னா உன்னுதல், நினைத்தால். என்னில் எல்லாமே என் வீடு தான். உன்னில் என்னில் இல்லை என்ன பேதம் இருக்கு அப்படின்னா. பின்ன ஏன் வரல அப்படின்னா, துஷத்தன்னம் நபோக்தவியம்னு ஒரு விதி இருக்கு. எதிரி வீட்டு சாப்பாடு ருச்சிக்காது, எதிரி வீட்டில் சாப்பிடாதே, எதிரிக்கு சாப்பாடு போடாதேன்னா. பொதுமா அரசியல் நீதி. நீங்கள் யோசிப்பீங்க, ஏங்க எதிரிக்கு சாப்பாடு ஏங்க போடக்கூடாது, சாப்பிடாதேன்னா பரவாயில்ல, சாப்பாடு போடாதேங்கிறது கொஞ்சம் குரூரமாக இல்லையான்னா. இது பெரிய விஷயம். நம்ம எதிரி ஒருத்தன் தெரு வழியாக போகிறான், கொலைப்பகை. நம்ம தெரு வழியாக போகிற போது வாசலில் மயங்கி விழுந்துட்டான், நம்ம வீட்டு வாசலில். நம்ம எதிர்ப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஐயோ மயங்கி விழுந்துட்டானே அப்படின்னு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து தண்ணியை தெளித்து அவனுக்கு ஒரு காப்பி ஈப்பி கொடுக்கலான்னு காப்பியை போட்டு கொடுத்து எக்கு தப்பாக அவன் செத்து போயிட்டான்னு வச்சுங்க. ஊர் என்ன சொல்லும், காப்பியில் என்ன கலந்தானோ, நல்லா தானே பாருந்தான், அவன் என்னத்தை கொடுத்தானோ, செத்து போயிட்டான். இது கடைசி கோர்ட்டு கேஸுன்னு எல்லாம் நாம தான் அலைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும். இதை விட அவன் தெருவிலே கடந்தால் கடந்துட்டு போகிறான். நீங்கள் சில இடத்துல மனிதாபிமானம் ஒத்து வராதுங்க. அது முக்கியமாக இந்த இடத்துல ஒத்தே வராது. ஏன்னா பரம்பரையாக பகையாக உட்காந்துருக்குறோம். அவனை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சு சாப்பாடுன்னு ஒன்று கொடுத்து ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா நமக்கு தான் சிக்கல். அன்பு பண்ணலாம், யாரையாவது விட்டு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அவனை காப்பாற்றுங்கப்பா, அவன் விழுந்துட்டான தெருவில்னு சொல்லலாம். நாம் போய் செஞ்சு மாட்டிக்கப்படாது, சாப்பாடு போட்டு மாட்டிக்கப்படாது. எதிரிக்கு சோறு போடாது, எதிரி வீட்டில் சாப்பிடாது. நான் எப்படிடா உன் வீட்டில் சாப்பிட முடியும்? பஞ்சவர் உரைக்க வந்த ஒரு தூதன் யான், 5 பேருடைய தூதுவனாக வந்திருக்கிறேன். துரியோதனா, நான் உன் வீட்டில் சாப்பிட்டுட்டு உனக்கு விரோதமாக ஒரு வார்த்தை இங்கே பேசினா அது தர்மமாக இருக்குமா? உங்கள் ஏழை நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு உனக்கு விரோதமாக ஒரு கருத்து இங்கே சொன்னால் அது மரபுக்கு விரோதமாக இருக்கும் இல்லையா? நான் அதனால தான் யோசித்தேன்ப்பா, நான் உங்கள் வீட்டில் சாப்பிடல, கை நினைக்கலை அப்படின்னு. சரி சரி, வந்த விஷயம் என்ன சொல்லிட்டு போ அப்படின்னு. கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், உனக்கு என்ன அவ்வளோ அவசரமா? நாடு தா அப்படின்னா. நாடு தான். எந்த நாடு? எந்த நாடு? எந்த நாடு தெரியாத மாதிரி கேட்டான். சூதாடுகிற போது மறுசூதாடிய பிறகு 12 ஆண்டு கழித்து தருவதாக சொன்னாயே, அந்த நாட்டை இப்போது தர வேண்டாமா? தருமனுக்குரிய நாட்டை தர வேண்டாமா? கிருஷ்ணா, நீ வெறுக்கில் என், இருந்த மன்னர் திகைக்கில் என், ஈ இருக்கும் இடம் என்னிலும் ஈ ஏன் போகலாம். ஈ உட்கார்ற இடம் கூட கொடுக்க முடியாது. ஒரு ஈ எவ்வளோ அகலமாக உட்காரும் அது கூட கொடுக்க முடியாது. இது வில்லி பாரதம். ஈ உட்கார்ற இடம் கூட கொடுக்க மாட்டேன்னா. வியாசர் அதை விட இன்னும் கடுமை, ஊசி முனை நிலம் கூட கிடையாதுன்னாரான். அவன் அதை விட கஞ்சன். இதுவாது ஈ உட்கார்ற இடம், அவன் ஊசி முனை நிலம் கூட கிடையாது போ அப்படின்னு. அது கிருஷ்ணன் ஒன்றும் அசரலை. அவன் அடுத்த கேள்வி கேட்டான், நாடு தர உனக்கு விருப்பம் இல்லையா? நாங்களும் வற்புறுத்தலை. பாதி நாடாயினும் வழங்கு. என்ன கேட்டு போச்சு? எங்களுக்கு ஒரு பாதி நாடு கொடுப்பேன், கொடுக்கறதா இல்லை. அப்பா நல்லா யோசிச்சுக்கடா, 5 ஊராவது கொடுத்து சமாதானம் பண்ணிக்கடா. இப்போ நாங்கள் சமாதானம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறோம், 5 ஊர் கொடு. அவனை பாதியாயினும் வழங்குக அப்படின்னா தரமாட்டேன்னா 5 ஊர் வழங்குக என உற்றிருந்தனன். 5 ஊர் கொடுறா, சமாதானமாக நான் போய் சொல்கிறேன். 5 ஊர் வழங்குக என உற்றிருந்தனன் யாரு? உலகெல்லாம் வழங்கும் நாராயண். இப்போ இந்த உலகம் யார் படைச்சது? பிரம்மா. பிரம்மாவை நாபியில் யார் படைச்சது? திருமால். எப்படி கூத்து பாருங்க. அவன் படைச்ச உலகத்தை, அதாவது அவன் படைச்ச பிரம்மா படைச்ச உலகத்தில் 5 ஊர் கொடுத்து இவன் பிச்சை எடுத்தா இது எவ்வளோ பெரிய கேவலம். இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு 40 ஏக்கர். அவர் சாவறதுக்கு முன்னாடியே பிள்ளைக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணார். உயில் தான் எழுதணுமே ஒழிய முழுசாக கொடுத்துடக்கூடாது. நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கணுமே ஒழிய கம்ப்ளீட்டாக அவன்கிட்ட கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் அப்போ உட்காரக்கூடாது. உட்காந்தானா புதைச்சிருவான். ஏன் உட்காந்துருக்கிற உள்ளே போயிடு அப்படி புதைச்சிருவான்.
இந்த அப்பா என்ன நினைச்சா, நம்ம செத்து அவனுக்கு ஏன் ப்ராப்ளம்லாம் வரணும் அப்படின்னு அவர் இருக்கும்போது கண் கூட வச்சுக்கிற எல்லாத்தையும் நல்லா அனுபவிட கொடுத்துட்டார். எல்லாத்தையும் கொடுத்த உடனே அப்பாவை எங்கே கொண்டு வந்து உட்காத்தி வச்சான்? திண்ணையில் வச்சான். அவன் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டான். திண்ணையில் உட்காந்துருக்கார் அப்பா. இது உழைச்ச கட்டை, இவருக்கு ஒரே பசி எப்போ பார்த்தாலும். இப்போ பாருங்க, ஒரு நாள் பையன் வெளியில் போயிட்டு வரான். பையனை பார்த்து இவர் கெஞ்சிறார், ஏய் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லல, காலையில் 2 இட்லி போட்டாடா, 2 இட்லி எந்த மூளைக்குடா காணும், எனக்கு ஒரு 5 இட்லியாவது வேணும்டா, நல்லா சாப்பிட்டு வளர்ந்த உடம்புடா, ஏய் ஒரு 5 இட்லி போட சொல்டா அப்படின்னா. அவன் கேட்டான், 2 இட்லியா போட்டாவே? ஆமாம். ஒன்றுமே போடாதுன்னு போனால் வையா போடாவே? ஒன்றுமே போடாமல் இருந்தால் சீக்கிரமாக போவேன் நீ, அதுக்காக ஒன்றும் போடாதுன்ட்டு போனால் அவன் ஏன் போட்டாத கேட்குறான் பாரு அவளை என்னன்னா. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 இட்லி கொடுறான்னு கேட்டவன் யார் தெரியுமா? அந்த இட்லிக்கு வேண்டிய அரிசி விளையிற 30-40 ஏக்கரை பிள்ளைக்கு குற்றம். அந்த மாதிரி நீங்க துரியோதனை ஆண்டுகிட்டு இருக்கிற நாடு உலகத்துக்குள்ள இருக்கு. உலகத்தை படைச்சவன் பிரம்மா, பிரம்மாவை படைச்சவன் நாராயணன், தான் படைத்த பிரம்மன் படைத்த உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற இந்த துரியோதனன் கிட்ட வந்து 5 ஊர் வழங்குக என உற்றிறந்தனன். என்ன அர்த்தம்னா, ஒரு பக்தனுக்காக பகவான் எவ்வளவு தாழ்ந்து போவான் என்பதற்கு இது அடையாளம். அப்படின்னு சமாதானமா போட 5 ஊர் கொடுத்துட்ற. இப்போ என்ன கெட்டு போச்சு சார்? வாய்ப்பு வருகிற போது மனுஷன் சமாதானத்தை நோக்கி போ. மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது சமாதானமாக போயிட்டா என்ன கெட்டு போச்சு? முடியாதுன்னுட்டான். நான் முடியாது அப்படின்ட்டான். ஏன் முடியாதுன்னா தெரியுமா? இவெல்லாம் காந்தகார்லேருந்து வந்த ஆளு. நான் வந்து தப்பா சொல்லலைங்க. காந்தாரி புள்ள தானே இவன். காந்தாரி சொந்த ஊர் காந்தகார் தானே. காந்தகார் காந்தாரி, அங்கே காந்தாரம்ங்கிறதே அதுதான். அங்கேருந்து வந்தவங்களுக்கு எப்பவுமே அந்த பிடிவாதம் போவாதுறான்ட்டான். சமாதானமாக போகலாம் அப்படின்னா பிழைக்கிற வழியை பார்க்கணுமா இல்லையா? மாட்டேன்னு விட்டான். என்றைக்கும் வரலாறு ஒன்று போலவே இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். சமாதானத்துக்கு ரெடி இல்லை. நாசமாக போனாலும் பரவாயில்லை, சமாதானமாக வரமாட்டோம். எவ்வளோ கொடுமை! எத்தனை லட்சம் பேர் சாவறாங்க உலகத்தில். நியாயமாக ஒரு உயிரை நம்மளால் படைக்க முடியுதா? ஒரு உயிரை வாழ வைக்க முடியுதா? ஒரு மரத்தை உண்டு பண்ண முடியுதா? ஒரு வயலில் வந்து தானியத்தை உண்டு பண்ண முடியுதா? ஒரு க்ஷணம் அழிச்சுடலாம். எல்லாத்தையும் அழிக்கிறதுல மக்களுக்கு என்ன அவ்வளவு ஆர்வம்? வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வேண்டாமோ? கிருஷ்ணன் அப்பவும் கடைசியாக சொல்கிறான், 5 ஊர் வழங்குக என உற்றிருந்தான் உலகலாம் வழங்கும் உந்தியா. தரமாட்டேன்ட்டான். ஏ துரியோதனா, 5 மாநிலமும் நீ கொடாதொழியின் என்னதாகும் உனது அரசியல்? இப்போ தான் முதல்ல கோபமாக பேச ஆரம்பித்தான். ஏன்னா நான் பணிஞ்சு எவ்வளவு கேட்குறேன், 5 ஊர் கொடு 5 ஊர் கொடுன்னு கேட்குறேன், அதுவும் தரலேன்னு சொன்னா என்னடா நீ அரசியல் பண்ணுற? 5 மாநிலமும் நீ கொடாதொழியின் என்னதாகும் உனது அரசியல்? இன்னொரு அர்த்தம் சொல்லட்டுமா? 5 மாநிலமும் நீ கொடாதொழியின் என்னதாகும் உனது அரசு. நீ கொடுத்துட்டே தப்பிச்சிருவே, கொடுக்கலன்னா எல்லா ராஜ்யமும் என்னதான் மாறிடும். ஜாக்கிரதை. 5 மாநிலமும் நீ கொடாதொழியின் என்னது ஆகும் உனது அரசியல். முழிச்சுக்கோ. அப்பவும் கேட்க தயாரா இல்லை. அவன் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கிறான். யாரு? தருமன். 5 நாடு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, 5 வீடு கொடுக்க சொல்லணும். இங்கே குடியிருக்க வேணாமா? 5 வீடாவது கொடுத்துருக்கலாமா இல்லையா? அப்பவும் இந்த பயலுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அப்போ நீ என்ன தான் சொல்கிற அப்படின்னா, என்ன சொல்கிறதா? நான் நாடும் கொடுக்க மாட்டேன், இருக்கிற இடமும் கொடுக்க மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன், நீ வந்த பாதையை பார்த்து திரும்பி போகலாம். திருதராஷ்டிரன் அறிவுரை சொல்கிறான், விதுரர் அறிவுரை சொல்கிறான், காந்தாரி அறிவுரை சொல்கிறான், வியாசரில் அம்மாவே அறிவுரை சொல்கிறான். ஏன்னா இப்படி மோதரை விட்டு கொடுத்துட்டு போடா அப்படின்னு எந்திரிச்சு வெளியே போயிட்டான். யார்? துரியோதன சபையிலேருந்து. இது வியாச பாரத்தில் வரும். அவன் தர்பார்லேருந்து அவனே எந்திரிச்சு வெளியே போயிட்டான். அந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் எழுதுறார், ஆளும் கட்சியே நடத்திய வெளிநடப்புனர். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் எப்பவுமே எதிர்கட்சி தான் வெளிநடப்பு பண்ணுவான், ஆளுங்கட்சியே வெளிநடப்பு பண்ணிட்டான். எந்திரிச்சு துரியோதனை வெளியே போயிட்டான். அப்புறம் காந்தாரி போய் சமாதானம் பண்ணி பிள்ளைய அவன் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி, கிருஷ்ணன் ரொம்ப பெரியவன்டா, அவன் சொல்கிறத கேளுடா அப்படின்னு கொண்டாந்து மறுபடியும் உட்காந்து வச்சா மூணு உட்காந்துருந்தான். எப்போ எந்திரிச்சு போகலான்ற ஐடியாவோடய உட்காந்துருக்கான். மறுபடியும் கிருஷ்ணன் தூது பேசுகிற போது தேவர்கள்லாம் ரிஷிகள்லாம் மேலேருந்து வந்து கேட்டாங்களாம். அப்படி பேசுகிறான், வாக்சாதுரியத்தோடு பேசுகிறான். அந்த காரணங்கள், ஆர்குமெண்ட்ஸு 1 2 3 4 நீங்கள் அந்த சொல்கிற மெத்தடு படி சொன்னீங்கன்னா ஏற்றுக்க முடியாத விஷயத்தை கூட எல்லோரும் ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. சொலல் வல்லன் சோர்வீலன் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது. அது மட்டும் இல்லை, நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரினார் திருவள்ளுவர். நிறந்து இனிது சொல்லணும். நிறந்துனா பட்டியல் போட்டு சொல்லணும், இனிதுனா இனிமையாக சொல்லணும், சண்டை வராதபடி சொல்லணும். ஆனால் வரிசையாக ஆர்குமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் கேட்பாங்க.
எவ்வளவோ சொல்கிறான். கிருஷ்ணன் சொல்கிறது எல்லாருக்கும் நியாயம்னு தோணுது, துரியோதனுக்கு மட்டும் தோணவே இல்லை. இந்த பையன் வேணும்னே சொல்லுவான், அவன் சொல்கிறதுக்காகவே சொல்லுவான், அவங்க சைடு தான் பேசுவான், நாம் இவன் சொல்கிறத கேட்கப்படாது அப்படின்னு காதை இறுக்கி மூடிட்டா நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதான் சொன்னால் கடவுளே கூட காதை மூடாதபடி வச்சானா. ஏன் இந்த பையன் மூடாமல் இருந்தால் தான் கொஞ்சமாவது உள்ளுக்குள்ளே அப்படின்னு. இப்போ கண்ணு தெரியாமல் மூடிக்கும், அப்படி டக்குன்னு யாராவது நல்ல காட்சி போகிற போது கண் இப்படி 3 நாள் மூடிடும். ஆனால் காது அப்படியே கிடையாது, எப்பவும் திறந்தே இருக்கும், எப்பவும் இந்த பயலுக்கு விழட்டும் அப்படின்னு, ஒரு விஷயம் காதில் விழட்டும் அப்படின்னு. அப்படியும் கூட இவன் கேட்கலே அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த கண்ணன் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறான், இவன் கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. கடைசியாக பொறுத்து பார்த்தான், கிருஷ்ணன் எந்திரிச்சான். அப்போ சரி உன்ட்ட ஒன்றும் புத்தி சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அப்போ யுத்தத்துக்கு நீ வரியா, யுத்தத்தை நீ ஆரம்பிக்கிறேன்னு சத்தியம் பண்ண, யுத்தத்துக்கு வரேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கையை நிறுத்தினான். சத்தியம் பண்ணு. அப்போவாது அவன் கையை தொட்டிருக்கலாம். இந்த துரியோதனை எப்படி பார்த்தான், இந்த கையை நான் தொடவ, ஏன் கோபிகைகள் உரலில் கட்டிய நாற்றம் பிடித்த உடல் உன்னுடையது. எவ்வளவு மேன்மையான கடவுள், எவ்வளவு எளிமையாக வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் நீ என்ன சாதாரணமாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையன் பாலும் வெண்ணியும் திருடி தின்னு உன்னை கோபியர்கள் கட்டி போட்டவன், அப்படிப்பட்ட ஒன்றை நான் தொட்டுவிட்டா அப்புறம் என்ன ஆகிறது, என்னுடைய குலப்பெருமை என்ன ஆகிறது, எடு கையெடு, ஒன்று நான் தொடமாட்டேன்னு. ஒருவேளை தொட்டிருந்தா புத்தி கித்தி வந்திருக்கும், அதெல்லாம் தொடமாட்டேன்ட்டான். கிருஷ்ணனை தொட்டிருந்தா ஞானம் வந்திருக்குமா இல்லையா, மாட்டேன்னுட்டான். எடு கையேன்னா. அப்போ சத்தியம் பண்ண வேண்டாமா, சத்தியம் தானே உனக்கு வேணும். பக்கத்தில் தூண் இருந்தது, தூணில் அரைஞ்சான், கண்டிப்பாக யுத்தத்துக்கு வருவேன் போ அப்படின்னு. அப்படி தூணில் அடிச்சோன்னா கிருஷ்ணன் தூணை பார்த்து சிரிச்சானா, நான் என் மேலே சத்தியம் கேட்டேன், இவன் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டான். தூண் எப்படிடா அம்மான்னா, நரசிம்மாவதார காலத்தில் தூணின் கர்ப்பத்தில் இருந்தவனா நாராயணன், அதனால் நான் என் மேலே சத்தியம் கேட்டேன், இவன் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டான், ரைட் அப்படின்னு இப்படி திரும்பினா பாருங்க. கிருஷ்ணன் திரும்பின உடனே இந்த துரியோதனை தகாத வார்த்தை பேச ஆரம்பித்தான். எப்படி? மானம் கெட்டவர்கள் பாண்டவர்கள், மானம் கெட்டவர்கள் பாண்டவர், இவர்கள் எங்காவது ஒரு தந்தைக்கு பிறந்திருந்தால் தானே பெருமை, இவர்கள் பல தந்தையருக்கு பிறந்தவர்கள். சரி, தாயாவது ஒருத்தியா என்று பார்த்தால் தாயும் ஒருத்தி அல்ல, தாய் 2 பேர், தகப்பன் பல, தாயோ 2 பேர். இந்த மானம் கெட்ட பாண்டவர்களுக்கு ஒரு மானம் கெட்ட தூதுவன் அப்படின்னா. இதை சொன்ன உடனே இதுவரைக்கும் பொறுமையா இருந்த வித்திரர் எழுந்துட்டார். மூட மகனே, நீ நாடு கொடுக்குறியோ கொடுக்காம போறியோ அது பொலிட்டிக்கல் டெசிஷன், அரசியல் முடிவு, அதை நீ எடுக்கலாம், அது உங்ககிட்ட இருக்கு, நாங்கள் ஒன்றும் யாரும் பேச முடியாது, நீ ராஜா, நீ எடுக்கலாம், முடிவு எடுக்கலாம். ஆனால் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களையே நீ கேவலமாக பேசுறது அப்படின்னா அதை பெரியவங்களா இருக்கிற நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இந்த குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை பற்றி நீ தகாத வார்த்தை பேசுறியே, அப்போ குடும்பத்தில் நாங்கள்லாம் பெரியவங்க உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? சொந்த சகோதரர்கள் யாராவது இப்படி தரங்கடமாக பேசுவார்களா, இந்த வார்த்தை பேசுவார்களா? இது என்ன பேச்சு இது அப்படின்னு. அப்பவும் பாருங்க, இவனுக்கு திமுரு. இப்படி திரும்பி வித்துன, யாரு சித்தப்பாவா, நீயே மானங்கெட்டவன், அப்படித்தானே பேசுவாய். திரும்பி வித்துரன் பார்த்தா, என்னடா சொல்ற அப்படின்னா, என்ன உங்க அம்மா யாரு, வேலைக்காரி தானே, தாசி மகன் வித்துரன். ஏன்னா அம்பிகை அம்பாலிகை பயந்து போய் தாங்கள் விலகி அந்த வேலைக்கார பெண்ணை தான் அனுப்பினார்கள் வியாசத்தை. அப்போ வித்துரர் வந்து பிறந்தவர். அதை இப்போ சொல்லி காட்டுறான் சித்தப்பன். ஆனால் என்ன நாகரிகம் இல்லாமல் சொல்கிறான் பாருங்க அந்த வார்த்தை. என்னன்னா, நீ என்ன இருந்தாலும் பணம் அதிகம் கொடுத்தால் அவனை நாடி போகிற ஒரு தாசியின் மகன் தானே, நீ அப்படித்தான் பேசுவாய். நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு வயிற்றை வளர்த்து கொண்டு மனம் முழுவதும் பாண்டவரோடு இருக்கிறாய், என்ன இருந்தாலும் உன் தாய் ஒழுக்கமற்ற ஒரு தாசி, அவள் மகன் நீ அப்படித்தான் இருப்பாயிட்ட. இதை கேட்ட உடனே வித்திரரால் தாங்க முடியல. மகனே, மூட மகனே, நான் இந்த பரம்பரையில் பிறக்கவில்லை என்று நீ சொல்லிவிட்டாய். இந்த பிறப்பை கொச்சையாக பேசிய ஒருவன் நாவை நான் அறுத்திருப்பேன், தலையை அறுத்து தொங்க விட்டிருப்பேன். நீ என்ன சொன்னாய்? இந்த பரம்பரையில் பிறக்கவில்லை என்று சொன்னாய். நன்றாக கவனி, இந்த பரம்பரையில் தகப்பன் பிள்ளையை கொன்றதாக இதுவரை வரலாறு இல்லை. அது வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உன்னை கொல்லவில்லை. நான் இல்லைன்னு நீ சொன்ன போதும் நான் இந்த பரம்பரை நிரூபிக்கிறதுக்காக உன்னை கொல்லாமல் விடுறேன். ஏன்னா இந்த பரம்பரையில் இது வரைக்கும் அந்த மோசமான பழக்கம் கிடையாது, அப்பா பிள்ளையை கொண்டதா வரலாறு கிடையாது, அது என்னால் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விடுறேன். நீ மீண்டும் என்னுடைய தாயாரை பழித்து பேசினால் நான் அளவு கடந்த வருத்தம் அடைவேன். என்ன வருத்தம்னா என்ன அப்படின்னா, ஒன்று மறந்துடக்கூடாது, இவ்வளவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். கிருஷ்ணன் இன்னும் வெளியில் போகல, நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவர் வந்த வேலையே இதுதான். இவனுங்களுக்குள்ள தகராறு ஆரம்பித்தாதான் அவன் பலவீனமாவான்னு அவருக்கு தெரியும். அதுதான் அவர் எதிர்பார்த்தது. அதான் இப்போ நடந்ததும் தலைப்பு போட்டானே, அவர் தூது நடந்ததும் இதெல்லாம் அதனால் நடந்தது.
அது காலால் நடந்தது. அதன் விளைவாக இதெல்லாம் நடந்தது. சண்டை சச்சரவு ஒத்தனை ஒத்தன் பகை எல்லாம் அதனால் நடந்தது இல்லைங்களா? அதை நின்று பார்க்குறான். இவன் கேட்குறான் வித்துரன், இப்படி தகாத வார்த்தை சொன்ன. வித்துரன் சொன்னான், மகனே என் மனம் இற்று போய் விட்டதடா, என் மனம் உடைந்து போய் விட்டதடா அப்படின்னு. இவன் அப்பவும் கேட்டான், சித்தப்பா மனம் எப்படி உடையும்? மனம் எப்படி உடையும்? பட்டீரென்று உடைந்ததா, கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்ததா? விதுரன் ஒரு பெரிய வில் வச்சிருந்தார், ரொம்ப ஆற்றல் வாய்ந்த வில். அந்த வில்லை ஏன் வச்சிருந்தார்? திருதராஷ்டனுக்காகவே யுத்த களத்தில் போய் சண்டை போட்டு சாகணும்னு ஒரு வில் வச்சிருக்கிறார் அவர். அந்த வில்லை இப்படி எடுத்தார் வித்துரர். என்ன கேட்டேன்? என் மனம் எப்படி உடைஞ்சது தானே கேட்டேன். அந்த வில்லை இப்படி எடுத்தார், தொடையில் வச்சு ஓங்கி அடித்து அந்த வில்லை உடச்சி காமிச்சுக்கிட்டே சொன்னார், இப்படித்தான் என் மனம் இற்றது. இவ்வளோன்னு ஒரு பெரிய சத்தம் அப்படி அடித்தாரு, வில்லு முறிஞ்சு போச்சு. இப்படி தாண்டா என் மனசு உடஞ்சிது. நான் உனக்கு சண்டை போடணும்னு இந்த வில்லு வச்சுருந்தேன், இனிமேல் போர்க்களத்தில் வந்து உனக்கா நான் சண்டை போட மாட்டேன். ஆமாம். இந்த வில்லை இப்படி உடைச்ச உடனே பீஷ்மர் எழுந்திருச்சு சொல்கிறார், துரியோதனே நீ அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிற துரியோதனா, வித்துரன் எவ்வளோ பெரிய வில்லாளிங்கிறது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அந்த வித்துரனை மனம் நோக வச்சுட்டிய, வில்லை முறிச்சுட்டாரு. நாளைக்கு யுத்தம்னு வந்தால் உனக்கு பக்கபலமாக யாருடா நிற்க முடியும்? ஏன்டா அப்படி காரியம் பண்ணுற அப்படின்னா. இப்படி திரும்பி பீஷ்மரை பார்த்தான், தாத்தா நான் உங்களை நம்பியோ இவரை நம்பியோ இந்த யுத்தத்தை இழுத்துக்கலை. இப்போ அவர் கேட்டாரா? இன்னும் சொல்லலாம், இந்த நாக்கில் சனிமா சில பேருக்கு, அவனே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் வந்து நன்மையை சொல்கிறாரு, தாத்தா நான் உன்னை நம்பி பண்ணுறேன்னா கூட பேசாமல் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட அவன் சொல்கிறான், நான் உன்னை நம்பியோ அல்லது இந்த வித்துரனை நம்பியோ அந்த பயலை எதிர்த்துக்கலை. என் அருமை நண்பன் கர்ணன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்லை. ஆகையினால் கர்ணனை நம்பி நான் கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் ஜெயிப்பேன் அப்படின்னு. உடனே பீஷ்மர் சொன்னார், யார் கர்ணனா? இவன் பெரிய வில்வீரனா? ஏற்கனவே சித்திரசேனனுடைய யுத்தத்தில் மாடுபிடி சண்டையில் உனக்கு முன்னாடி பயந்து ஓடி வந்தவன்டா, உன்னை கைவிட்டுட்டு ஓடி வந்தவன். அவன் கையில் இருக்கிறது வில்லே இல்லைடா, வெறும் மூங்கில். அவனால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, யுத்த களத்தில் கர்ணன் உனக்கு எந்த வகையிலும் பயன்பட மாட்டான் அப்படின்னார். ஏன்னா கர்ணனுக்கு ஒரு சாபம் இருக்குது, அது பீஷ்மருக்கு மட்டும் தெரியும். என்னன்னா சரியான நேரத்தில் அஸ்திரம் விடுறதுக்கு மறந்து போயிடும். அவனுக்கு பலசாலி தான், அந்த அஸ்திரத்துக்குரிய மந்திரங்கள் மறந்து போயிடும். அப்படி ஒரு சாபம் இருக்குது பரசுராமர் மூலமாக, அது தெரியும் யாருக்கு? பீஷ்மருக்கு. ஆனால் அது துரியோதனுக்கு தெரியாது. அதனால் இப்போ சொல்கிறாரு, கர்ணனால் உனக்கு பயன் இல்லை, கர்ணன் ஒருபோதும் உனக்கு துணையாக வர முடியாது, அவன் கையில் இருக்கிறது வில்லே இல்லை, அது வெறும் மூங்கில்னா இருப்பாருங்க. கர்ணன் நினைச்சிட்டான், துரியோதனா நான் உனக்காக தான் இந்த அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறேன். இந்த கிழவர் என்னை எப்படி அவமானமாக பேசிட்டா இருப்பார். இந்த யுத்த களத்தில் பீஷ்மரை தான் நீ சேனாதிபதி ஆக்குவே, எனக்கு தெரியும். இந்த கிழமை அந்த யுத்த களத்தில் இருக்கிற வரைக்கும் நான் யுத்தத்துக்கே வரமாட்டேன். எப்போ இவன் செத்தான்னு செய்தி வருதோ அப்போ தான் நான் யுத்தத்துக்கு வருவேன். கோட்டைக்குள்ளேயே குட்டு வெட்டுன்னா ஒத்தனை கொத்தனை அடிதடி, சிக்கல் ஆரம்பமாகி போச்சு. கிருஷ்ணன் எல்லாத்தையும் கேட்டார், அப்பா நம்ம வந்த வேலை ஜரூராக நடக்கும், நம்ம ஏதோ ஒன்று ரெண்டோட முடியும்னு பார்த்தோம், ஒத்தனை ஒத்தனை அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லது தான், நம்ம நினச்சபடி எல்லாம் ஒருத்தனை கூட தகராறு பண்ணிட்டான், அதான் நல்லது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கபக்குன்னு எழுச்சி சொல்லி போயிட்டேன். இதெல்லாம் ஒரே பிரச்சனையாக போச்சு. எல்லா நிகழ்வுகளும் நிகழக்கூடாத நிகழ்வுகள்லாம் நடந்தது. ராத்திரி வித்துரர் வீட்டு தான் போய் கிருஷ்ணன் தங்கி இருக்கிறான். இங்கே இரவு துரியோதனை மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணுறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டால் நம்ம எப்படி ஜெயிக்கிறது? துரியோதனை, துச்சாசனை, கர்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு என்ன பண்ணலாம்? அப்போ திருதராஷ்டிரன் சொல்கிறான், துரியோதனை என்னடா நீ இப்படி எல்லாம் மாறி மாறி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறியே, பெரிய ஆபத்தில் போய் நீ மாட்டிக்குவ போல இருக்கே, எனக்கு மனசு கவலையாக இருக்கு, இப்போ என்ன பண்ணலாம்? உடனே கர்ணன் சொன்னா, வா இப்போவே யுத்தத்துக்கு போகலாம், என் வில் வித்தையை காட்டுறேன், அந்த தருமனை அழிச்சுடலாம், கண்ணனை அழிச்சுடலாம், எல்லாரையும் அழிச்சுடலாம். சகுனி சொன்னா, அவசரப்படாது, வசமாக நம்மக்கிட்ட இப்போ கிருஷ்ணன் சிக்கியிருக்கான், நம்ம ஊரில் வந்து தங்கியிருக்கான், நாம் அவனை இப்போவே எப்படியாவது பிடிச்சி உள்ளே வச்சுட்டோம்னா நல்லது தானே, என்ன பண்ணலாம்? அப்போ ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிடுவோம். கிருஷ்ணன் வருவான். வரும்போது ஒரு நிலவரை, அதாவது கீழுக்குள்ளே ஒரு பாதாள அறை வச்சு மேலே மூடியை போட்டு கிருஷ்ணனை உட்காத்தி வச்சு கீழே தள்ளிட வேண்டியது உள்ளுக்குள்ளே. அவ்வளோதான், கிருஷ்ணன் உள்ளே போய் மாட்டிக்குவான். நாம் மல்லர்களை வச்சு அடித்து உதைச்சி கிருஷ்ணனை வசப்படுத்தி என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டா அப்படி. நல்ல யோசனை, நல்ல யோசனை. அப்போ விகர்ணன் மட்டும் சொன்னான், தூதரை எல்லாம் கொல்லக்கூடாதுன்னு, அரசியல் தர்மம். கொல்ல போகிறது இல்லை, உள்ளே வச்சு உதைக்க போகிற, அவ்வளோ. ஒன்றா தானே இப்போ அரசியல் தர்மத்துக்கு விரோதம். நாங்கள் அரசியல் தர்மத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு எல்லா ஏகத்திரமும் பண்ணிவிடலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது.
உள்ளே வச்சு உதைப்போம், அவ்வளோதான். உதைக்கிற உதையில் கிருஷ்ணன் தானாக பணிஞ்சு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டான் விகர்ணன். மறுநாள் கிருஷ்ணனுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். கிருஷ்ணன் வருகிறான். அதே மாதிரி ஒரு பாதாள அறை, அதுக்கு மேலே ஒரு ஆசனம் கொடுத்து கண்ணனை உட்காத்தி வச்சான், பொய்யாசனம் கொடுத்து உட்காத்தி வச்சான். இது பீஷ்மருக்கு தெரியாது, அவருக்கெல்லாம் கண்ணனுடைய மேன்மை தெரியும். இவங்களா போட்ட பிளான் இதெல்லாம். உட்காத்தி வச்சான். கண்ணன் உட்காந்தவன் டபக்குன்னு அந்த பலகை முறிஞ்சு அப்படியே உள்ளே போகிறான், கீழே உள்ளுக்குள்ளே போய் அந்த சிறைச்சாலைக்குள்ளே போய் விழறான். உடனே சந்தோஷம் துரியோதனுக்கு, கண்ணன் மாட்டிக்கொண்டான் அப்படின்னு. அடுத்த வினாடி ஆனால் மறுபடியும் ஆகாசத்துக்கு மண்ணுக்குமா விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான் பகவான். பெரிய வடிவத்தை எடுத்து 1008 அண்டங்கள் அவன் ரோமக்காலில் அடங்க, கண்ணிலே சூரிய சந்திரர் அடங்க, கோடான கோடி ஜீவராசிகள் அவனுடைய வாயில் போய் அந்த வயிற்றில் சம்ஹாரமாகி வெளியில் வருகிற கொடூரமான அந்த பெரிய தோற்றத்தோடு விஸ்வரூப காட்சி, விராட் ஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த பெரிய வடிவத்தோட கண்ணன் சங்கு சக்கரத்தோடு நிற்கிறான். பீஷ்மர்லாம் பயந்துட்டார். பீஷ்மர் அப்படியே கண்ணை பொறுத்தருள், வெண்ணை எருந்திய கல்வ பொறுத்தருள் அப்படி கையெடுத்து கும்பிடுறார் பீஷ்மர். அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஆச்சரியம். இது வரையில மறைமுகமாக கும்பிட்டுக்கிட்டு இருந்த கர்ணன் கூட எந்திரிச்சு கும்பிட்டுட்டான். ஏன்னா அவன் மனசுல என்னைக்கு அந்த நல்ல எண்ணம் உண்டு இல்லையா, அதனால அவனால் இனி மறைக்க முடியல. இப்போ கண்ணனா வருகிற போது வேணா அவனை கும்பிடாம இருக்க முடியும். சாட்சாத் நாராயணனாவே காட்சி கொடுக்குற போது எப்படி கும்பிடாம இருக்க முடியும் அவனால? கங்கை மகனும் கதிரோன் மகனும் செங்கை குவித்து அப்படின்னா பீஷ்மர் கர்ணன் எல்லாம் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாராயணா நாராயணா நாராயணா, பெரிய வடிவத்தை நிற்கிறோம். அப்ப கிருஷ்ணன் சொன்னா, துரியோதனை பார்த்து, துரியோதனா நீ என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? என்னை கொன்றுவிட முடியும் என்று கருதுகிறாயா? என்னை உன்னால் கொல்ல முடியாது. என்னை கொல்ல வேண்டும் என்று வஞ்சனையினாலே திட்டமிட்டு என்னை கீழே தள்ளின இல்லை. இப்போ இந்த வினாடி நான் மனது வைத்தா உன்னை கொல்ல முடியும். நான் சர்வ வல்லமை உடையவன். ஆனாலும் நான் கொல்லலை. ஏன் தெரியுமா? அஞ்சினேன் ஆதாளால் விடுத்தனன். பயப்படுறேன்னு அவன் பயப்படுறேன்னு துரியோதனை சிரிச்சான். அந்த பயம் உடம்புல இருந்தா சர்தம். என்ன பயமா? கிருஷ்ணனுக்கு அவன் விளக்கம் சொன்னான். நான் என்ன பயப்படுறேன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன பயப்படுறேன்? நீ என்னை தேடி வந்தப்ப நான் சத்தியம் பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்கா? என்ன எந்த ஆயுதமும் எடுத்து நான் உன்னை கொல்ல மாட்டேன், மிடைப்படை ஏவி நம்மோடு அமர் செய்ய நான் சத்தியம் பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்கா? நான் உன்னை ஆயுதம் எடுத்து கொல்ல மாட்டேன் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் உன்னை கொன்னுட்டேன் அப்படின்னா என் சத்தியத்தை நானே பொய்யாக்கிட்டேன்னு ஒரு பழி வரும். நான் சத்தியத்துக்கு அஞ்சினேனே ஒழிய உனக்கு அஞ்சலை. ரெண்டாவது அஞ்சினேன்னு 2 தடவை சொன்னான். முதல் தடவை சொன்னது சத்தியத்துக்கு அஞ்சினேன். ரெண்டாவது, டேய் நான் ஆயுதம் எடுத்து தான் உன்னை கொல்லணுமா? ஆயுதம் இல்லாமையே உன்னை கொல்ல முடியாதா? ஆனாலும் நான் உன்னை கொல்லலை. ஏன் தெரியுமா? உன்னை கொல்லுவேன்னு என் பக்தன் பீமன் சபதம் பண்ணி இருக்கிறான். இப்போ நான் உன்னை கொன்னுட்டேன்னா அவன் வார்த்தை பொய்யாகுமே என்று அஞ்சினேன். நான் உன்னை கொண்டுட்டு அவன் கொல்ல முடியாமல் போயிடும்ல, அப்புறம் அவன் வார்த்தை பொய்யா போயிடும்ல. அதுக்காக நான் விட்டு வைக்கிறேன். அவங்க கையால் சாகணும்னு உனக்கு ஏற்பாடாக இருக்கு, நான் உன்னை கொல்லக்கூடாதுன்னு புரியுது. என்ன புரியுதா அப்படின்னு பெரிய வடிவத்தை அப்படி சுருக்கிட்டு கண்ணன் கோபாவேசமாக அந்த இடத்த விட்டு திரும்பி வெளியில் புறப்பட்டான். குடுன்னு என்ன பண்ணா, துரியோதனை இப்படி போய் மாடியில் போய் நின்றுட்டு மாடியில் பால்கனிலேருந்து பார்க்குறான் கிருஷ்ணன் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறானா இல்லையான்னு. இல்லை இன்னும் என்ன குட்டி கலாட்டா பண்ணுவானோ அப்படிங்கிற பயத்தில் மேலே போய் நின்றுட்டு அங்கேருந்து இப்படியே பார்த்தான் துரியோதன். அவன் பாருங்க போகும்போது அஸ்வத்தாமன்னு துரோணாச்சாரியாருடைய புத்திரன் வெளியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவன் இந்த கலாட்டம் நடந்தபோது இங்கே இல்லை, அவன் எங்கேயோ வெளியூர் போனவன் இப்போ தான் உள்ளே வரான். கண்ணன் வரதை பார்த்த உடனே அவனை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் முதல்ல வணக்கம் சொன்னான். பதிலுக்கு கிருஷ்ணன் வணக்கம் சொல்லலை. வேணும்னு அவன் தன்னை கும்பிடுற போது கையில் போட்டிருந்த மோதிரத்தை நழுவி கீழே விட்டான். ஒரு பெரிய மனுஷன் கையிலேருந்து ஒன்று விழுந்தால் என்ன பண்ணுவான்? எடுத்து கொடுப்பான், தானே மரியாதை. அதுக்காக என்ன பண்ணால் அஸ்வத்தாமன் கீழே குனிஞ்சு அந்த மோதிரத்தை அப்படி எடுத்தான் பாருங்க. கிருஷ்ணன் வாங்கிக்கல. திடீர்னு இப்படி சூரியனை காமிச்சான். சூரியனை சுற்றி ஒரு வட்டம் இப்படி படர்ந்துருந்தது, ஒளி வட்டம். அப்படி இருந்தால் மழை வரும்னு அர்த்தம். இவன் கேட்குறான், அஸ்வத்தாமா சூரியனை சுற்றி ஒளி வட்டம் இருக்கே, ஊர்கோள் சூழ்ந்து இருக்கிறது, அப்போ மழை வருமா? நேரங்கெட்ட நேரத்தில் வானிலை அறிக்கை. நீங்கள் பெரிய மனுஷங்க என்ன கேட்குறாங்களோ அதை தொடர்ந்து தான் நீங்கள் பேசணும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசக்கூடாது. இது ஒரு மரபு. கிருஷ்ணன் கேட்குறான், சூரியனை காமிச்சு ஊர்கோள் சூழ்ந்து இருக்கிறதே மழை வருமா அப்படின்னா. உடனே இப்படி நிமிர்ந்து இப்படி பார்த்துட்டு அஸ்வத்தாமன் இப்படி பார்த்தான். ஆமாம் ஊர்கோள் சூழ்ந்துருக்கு, கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னா. மோதிரத்தை கொடு அப்படின்னா மோதிரத்தை கொடுத்தான் பாருங்க. மோதிரத்தை கொடுத்தோன்னா கையை அப்படி கொடுத்தோன்னா கையை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கே, சௌக்கியமாக இருக்கியா, அப்பாலாம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா.
300 அடிக்கு அந்தாண்டேந்து துரியோதனை இதை பார்த்தா ஊமப்படம் பார்க்குற மாதிரி இருக்கு. டயலாக் எல்லாம் காதல இல்லை, ஒன்றும் விழாது இல்லையா. என்னென்ன டயலாக் அவன் எழுதிக்கிட்டான். எப்படி டயலாக் எழுதிக்கிட்டான்? ஓஹோ, இந்த ஆச்சாரியார் பிள்ளைய அஸ்வத்தாமனை நம்ம நம்பக்கூடாது, திருட்டு பைய நம்ம அரண்மனையில் வளர்ந்துட்டு இப்போ அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் கையை பிடிச்சி. எப்படி? கிருஷ்ணா மண்ணறிய விண்ணறிய உனக்கு நான் துணைன்னு கை பிடிச்சிட்டான். இப்போ அவன் பேசின டயலாகே வேற, அவன் ஃபில்அப் பண்ணிக்கிட்ட டயலாகே வேற. கிருஷ்ணா துரியோதனை பார்த்து நம்மட்டு சிரிச்சான். அவன் எதிர்பார்த்தது அதுதான். நான் இப்போ இதை வச்சு தான் ஒரு பெரிய தியரி சொல்கிறது. என்னன்னா, கிருஷ்ணன் துரியோதனங்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டானா? இல்லை. ஆனால் அவனுடைய இயல்பில் தப்பான முடிவை அவன் எடுக்கிறதுக்கு விட்டுட்டான். இப்போ கடவுள் நம்மளை தண்டிக்கிறார் நம்ம சொல்கிறோம் பாருங்க, இதே தான். கடவுள் ஒருபோதும் யாரையும் கண்ணை குத்துறது, காதை திருவுறது, இதெல்லாம் செய்யறதே கிடையாது. நம்ம இயல்புகளையே நமக்கு தண்டனைகளாகவும் பரிசுகளாகவும் தந்திருக்கிறார். உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டுக்கும் காரணம் உங்களுடைய குணாதிசயமே ஒழிய கடவுள் அல்ல. இது நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு தண்டனைக்கும் காரணம் நம்முடைய குணாதிசயங்களை ஒழிய கடவுள் ஓர வஞ்சனையாக நம்மளை தண்டிக்கிறது கிடையாது. நம்ம இயல்பு தான் நமக்கு எல்லாமே. நம்ம இயல்பு நமக்கு ப்ளஸ்ஸை உண்டு பண்ணும், நம்ம இயல்பு நமக்கு மைனஸை உண்டு பண்ணும். எல்லா வகையிலேயும் நம்ம வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை நம்முடைய குணாதிசயங்கள் நிர்ணயிக்கும். நம்ம பல பேரை பற்றி இப்படி தப்பாக அசியூம் எடுக்கும் தெரியுமா? அவங்கள கேட்கவே மாட்டோம். அவங்க ஏதோ பேசியிருப்பாங்க, அப்படி தான் பேசியிருப்பான், அவன் அப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவனை பகையாக நினச்சி எதிரியை ஆக்கி சண்டையை போட்டு குடும்பத்தை பிளந்து முடிச்சிருப்பான் எல்லாத்தையும். அப்புறம் தான் கடைசியாக விசாரிச்சா தெரியும் வேறு ஏதோ சொன்னான். இவன் திருத்த முடியுமா? அதெல்லாம் துரியோதனுடைய இயல்பு அவனுக்கு விரோதமாக போயிடுச்சு எல்லா வகையிலையும். அதுதான் அவனுக்கு இப்போ பகையாக போச்சு. சரி,